வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியான, எல்லோருக்கும் பிடிச்ச லெமன் சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அதே நேரத்தில் நல்லா ஆறி இருக்கணும். சாதம் குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் லெமன் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ லெமன் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்தலாம். வேர்க்கடலை வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலை சேர்க்குறேன். இது பச்சை வேர்க்கடலை. வேர்க்கடலை நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தலும் மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். ரெண்டும் ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவரில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாய் கீரி ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் உங்கள் சாதத்தோட அளவை பொறுத்து, உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆறின சாதத்தை இதில் போட்டு கிளறிடலாம். சாதத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறியாச்சு. இந்த சாதத்தை இப்போ உடனே சாப்பிட்றத விட இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா அந்த லைம் ஜூஸ் இந்த சாதத்தில் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி, அப்போ தான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், பட் சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதோடைய டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.